இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் ஏசிஎஸ் குழுமம் சார்பில் புதிய நீதிக்கட்சி தலைவர் ஏசி சண்முகம் நிலத்தில் இலவச மருத்துவமனை, இலவச திருமண மண்டபம், இளைஞர்கள் பயிற்சி மையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. ஏசி சண்முகம் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா தேசிய துணைத் தலைவர் சிவராஜ் சிங் சௌகான் கல்வெட்டை திறந்து வைத்தார். பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு, இயக்குனர் சுந்தர் சி உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இன்னைக்கு தமிழகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாய்மார்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை போதைப் பொருட்கள். அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு தாய்மார்கள் ஒரு கஷ்டப்பட்டு பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவ்வளோ இது அவர் எத்தனையோ கேம்ப், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை தாண்டி ட்ரக் ஃப்ரீ நேஷன் அவேர்னஸ், போதை பொருட்கள் நம்ம தொடவே கூடாது. போதை பொருட்கள் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எந்த அளவுக்கு, நம்ம மக்கள் இல்ல, நம்ம பசங்க மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு பாதிப்பானது. அதை அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு ப்ரோக்ராம், ஒரு 100% ஓட்டிங்ல அவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கிறாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அது மட்டும் இல்ல, நாளைக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது. ஒரு 40 நாள் மட்டும்தான் இருக்கு நமக்கு. இந்த 40 நாட்கள் நம்ம இங்கிருந்து வெளியே போகும்போது மக்கள் கிட்ட ஒரே விஷயம் சொல்லுங்க. யார் நிச்சயமாக எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு காலத்துல தமிழகத்துல தாமரை மலரவே மலராத சொல்லும் போது, இன்னைக்கு தமிழகத்துல ஆனகட்சி நீங்க எதிர்கட்சி யாருன்னா பார்க்கும்போது பாஜக தான் பார்த்துட்டு இருக்கீங்க. காலையில எந்திரிச்சுன்னா ஐயோ இன்னைக்கு பாஜக என்ன ஒரு தகவல் வரப்போகுது, என்ன வெடிகுண்டு இருக்க போகுது நான் தெரியாம இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல அத்தனை பேர் பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பயப்படுறதுக்கு ஒரே காரணம், நீங்க தவறு செஞ்சிருக்கீங்க. மடியில தவறு இல்லைன்னா உங்களுக்கு மேம் இல்லைன்னா பயம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தவறுகள் நடந்திருக்கு. இந்த தவறுகள் இதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டு இந்த ஏரியால இருந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்டு சொல்லிட்டு